தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சி உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய தலைப்பு டெண்டர் மழை, திமுக அரசின் இறுதி நேர பூஸ்டர் பிளான் பலன் தருமா? இதை பற்றி நம்மிடம் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் GS மோகன் வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். அதே போல் பத்திரிகையாளர் VS ராமன் வந்திருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். ஸோ உங்கள்கிட்ட தான் துவங்கலாம்னு இருக்கிட்டேன். அதாவது பல மாதங்களாக கிடப்பில் போடப்பட்டிருக்கின்ற பல்வேறு விஷயங்கள், அதாவது டெண்டர், சாலை போன்ற விஷயங்களுக்கெல்லாம் டெண்டர். இதுக்கு அரசு இவ்வளோ நாள் மெத்தனமாக இருந்து திடீர்னு இன்னும் ஒரு 60 நாள் இருக்குது தேர்தலில், இந்த நேரத்தில் டெண்டர் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் SIR பணி எங்களுக்கு நிறைய இருந்துச்சு, அதனால தான் பண்ண முடியல சார் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறாங்க. இதுதான் உண்மையான காரணமா? உண்மையான காரணம் அதுதான். ஏனென்று சொன்னால் கடந்த ஆண்டு அக்டோபரிலிருந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 4 மாதமாகவே SIR பணியை யார் பண்ணுறா? அரசு ஊழியர்கள் தான், அரசு நிர்வாகிகள் தான் பண்ணுறாங்க. அப்போ அந்த 4 மாதம் அவங்களுக்கு பணி இல்லை, டெண்டரை விட முடியாது, டெண்டர் கால்பர் பண்ண முடியாது. இந்த சூழ்நிலையில் தான் அது சொல்லப்பட்ட கருத்து. இது உண்மையானது தான். ஆனால் இப்போ டெண்டர் இல்லாமல் எதுவுமே நீங்கள் டெவலப் பண்ண முடியாது, அது ஃபர்தர் ப்ரோக்ரஸும் எடுக்க முடியாது. அந்த அடிப்படையில் சொல்லப்பட்ட கருத்து நியாயமான கருத்து. மக்களுடைய கருத்து, மக்களுக்காக பணியாற்றுகின்ற பொழுது சில இடையூறுகள் வரும். இந்த SIR போன்ற இடையூறுகள் வந்ததனால்தான் காலதாமதம் ஏற்பட்டது. ஆனால் அது மட்டுமா காரணம் என்று கேட்கும்பொழுது அதுதான் முக்கிய காரணம். ஏனென்று சொன்னால் டெண்டர் இல்லாமல் நீங்கள் எதுவுமே டெவலப் பண்ண முடியாது. அது மழைநீர் வடிகாலாக இருந்தாலும் அல்லது ரோடு வசதியாக இருந்தாலும் பல்வேறு மக்கள் பணிகள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்றைக்கி கூட பார்க்கும்போது ரோடெல்லாம் குண்டும் குழியுமாக தான் இருக்குது. அதுக்கான டெண்டர் விடுவதற்கு எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. ஆனால் அதை ஆயத்தம் செய்வதற்கு அரசு ஊழியர்கள் தயாராக இல்லை. ஜனவரி வரைக்கும் இப்போ தான் அவங்க எஸ்ன்னு அவங்க க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த டெண்டர்கள் மிக வேகமாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த டெண்டர்கள் விடப்படுகிறது. இது அரசியல் நோக்கமோ இதுவும் இல்லை. இது மக்களுடைய பணி தான். அந்த மக்கள் பணி முடக்கப்பட்டது. இப்பொழுது வேகமாக செயல்படுவதற்கு அரசு ஆணையிட்டு இருக்கிறது. அதுதான் சார். ராமன் சார், இப்போது அவர் சொல்கிற மாதிரி SIR பணி தான் இந்த விஷயத்திற்கெல்லாம் தடைகள்லாம் இருந்திருக்கு. இனிமேல் சாலை, குடிநீர் எல்லா வசதியும் செய்து தரப்படும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இது எந்த வகையில் நிதர்சனம் நினைக்கிறீங்க? மோகன் சார் சொல்கிறத பார்த்தா கீழே விழுந்தாலும் என் மீசில் மண்ணோட்டில் பார்த்தீங்களா, நாங்கள் எவ்வளோ எங்கள் ஆட்சி சுத்தமான கை, சுகாதாரமான கைன்னு சொல்கிறீங்க. இப்போ தினமலர் உரைகள் நிகழ்ச்சியில் பார்த்தீங்களா, டெண்டர் மழை நீங்கள் தலைப்பு போட்டிருக்கீங்க. உண்மையிலே டெண்டர் மழையில் தான் மழை தான். அதில் தேர்தலுக்கான கல்லா மழை. டெண்டர் மழை என்பது பிராண்டாக இருந்தாலும் இது தேர்தலுக்கான கல்லா மழை. ஒவ்வொரு தேர்தலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நெருங்கின்ற இடத்துல 6 மாதம் வச்சுடுங்களேன். தேர்தலுக்கும் கோட் ஆஃப் கண்டக்ட் அறிவிக்கிறதுக்கும் 6 மாதம் முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, வருவாய்த்துறை, ஊராட்சி, பேராட்சி, மாநகராட்சி, மெட்ரோ வாட்டர், டோட் போர்டு, டுபிகோட், டோட் போர்டு, தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், அதுக்கப்புறம் நீர்வளத்துறை, அணை கட்டுறாங்கல்ல, ஏரியா தூர்வாரது, இந்த திட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு அமௌண்ட் ஒதுக்குவாங்க. அமௌண்ட் ஒதுக்கும் போது அதில் உள்ளாட்சித்துறைக்கு தான் அதிகமாக நிதி ஒதுக்குவாங்க. இந்த நிதிகளை கண்டிப்பாக 6 மாதத்தில் எந்த கான்ட்ராக்டுக்காரனும் வேலை செய்ய முடியாது, 1 வருஷம் வேலை செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாதுன்னா, அதுக்குன்னு நிறைய பாலிசி இருக்குது. நிறைய அதை கையெழுத்து போடணும், பாட்டுக்கணும், விசாரிக்கணும், குவாலிட்டி கண்ட்ரோல் அதிகாரி கையெழுத்து போடணும். இப்படி லேயர் 1, லேயர் 2, லேயர் 3 என்பது சாலை பணிகளுக்கு லேயர் 1, லேயர் 2, லேயர் 3லாம் நிலைப்பாடு இருக்கின்றது. இப்போ ஒரு 3 மாதத்துக்குள்ளே உடனடியாக டெண்டர் ஏன் வைக்கிறாங்கன்னா, இந்த டெண்டர் சர்வீஸுக்காக அல்ல. இந்த டெண்டர் எப்படி இருக்குன்னா, அமைச்சருடைய ஆட்களுக்கு தேவையான ஆட்கள் மூலமாக அந்த டெண்டரை கொடுத்துருவாங்க. அந்த டெண்டரை கொடுக்கும்போது என்ன ஒப்பந்தம் போடுவாங்கன்னா, மாநகராட்சி, இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 25 மாநகராட்சி இருக்குது, 490 பேராட்சி இருக்குது, 138 நகராட்சி இருக்குது, 12,000 சில்லற ஊராட்சி மன்றங்கள் இருக்குது, 38 டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட பஞ்சாயத்து இருக்குது, 375 சில்லற 388 யூனியன் இருக்குது. இதெல்லாம் திட்டங்களை ஒதுக்கும் போது பணிகள் 3-4 மாதம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை ஃபஸ்ட்டில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓய்வு பெற்ற பொறியாளர்கள், ஊழலில் கைதேர்ந்த கரைகண்ட கப்பல்களை கன்சல்டேஷன் போர்வையில் அவங்கள வர வச்சு அவங்கள்ட்ட இந்த திட்டங்கள் அமௌண்ட் இவ்வளோ இருக்குது, இது எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எப்படிலாம் போகலான்னு சொல்லும்போது அமைச்சருடைய பிஏக்கள், அமைச்சருடைய இருக்கிற அங்கீகாரம் பெற்ற பிஏக்கள் வர மாட்டாங்க. அமைச்சருடைய தம்பி நடத்த, உதாரணத்துக்கு சென்னை மாநகராட்சி நகர்ப்புற அமைச்சர் KN நேரு. அப்போ சென்னை மாநகராட்சிக்கு அமைச்சர் நேரு தானே? நேரு இல்லை.
நேருடைய உறவினர் நடத்தக்கூடிய ட்ரூ வேல்யூ ஹோம் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய 5 ஊழியர்களை சேர்ந்து சென்னை மாநகராட்சியை பாத்தி கட்டுறாங்க. பாத்தி கட்டும் போது எந்தெந்த டெண்டர் யாருக்கு கொடுக்கலாம்? உதாரணத்துக்கு பஸ் ரோட்டு, இப்போ அண்ணன் சொன்னார்ல மோகன் அண்ணன், சாலை பணிகள். இந்த சாலை பணிகளுக்கு பேர் பிஆர்ஆர்னு சொல்லுவாங்க. பிஆர்ஆர் பஸ் ரோட்டுன்னு அந்த ரோடுக்கு திட்டத்துக்கு பேர். அதே போல் மழைநீர் கால்வாய் ஸ்ட்ராங் வாட்டர் ஸ்கீம் சொல்லுவாங்க. அப்போ மழைநீர் கால்வாய், அது மாதிரி பில்டிங்ஸ் ஒர்க்கு, கட்டிடங்கள் புதுசாக கட்டுறது, பழைய கட்டங்களை ஓஎன்டம் பணி மேற்பார்வை செய்கிறது. அதே போல் பாலங்கள் திட்டங்கள், இதுக்கு எல்லாமே சிஇ, எஸ்சி, இஇ, உதவி செயற்பொறியாளர், ஏஇலாம் உண்டு. இதில் என்ன பண்ணாலும் டோட்டலாக ஃப்ளாப்பாக கமிஷனரை உட்காந்துக்கிட்டு கமிஷனருக்குள்ள 2% கமிஷன், டிசி ஒர்க்ஸுக்கு 2% கமிஷன். அது போல் அந்த பர்சன்டேஜ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மேயர், டெப்டி மேயர், மண்டல எல்லாம் வரும்போது இந்த திட்டங்களை கொண்டு வந்து அந்தந்த ஜோன்னா மண்டலத்தை கொண்டு வாங்க. நான் வந்து ஒரு மாடல் சென்னை மாநகராட்சி மட்டும் சொல்கிறேன். இந்த திட்டங்களை கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, எந்தெந்த திட்டம் ஊர் ஜோனல் வந்து வீக்காக இருக்குது, எந்த ஜோனல் சேர்மன் கல்லா கட்டுவார், இவங்கள கைக்குள்ளே போட்டுக்கிட்டு ஒரு அமௌண்ட்டை ஒதுக்குவாங்க. அமௌண்ட்டை ஒதுக்கி இவங்களுக்கு தேவையான கான்ட்ராக்டர்களை விட்டுட்டு வேலை நடந்தது போல் எப்படி ஆடி மேய்ச்சது போல ஆச்சு, அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த போல ஆச்சு, மதுரை பழமொழி மாதிரி இந்த வேலை நடந்த மாதிரி எஸ்எம் சொல்லுவாங்க. மாநகராட்சி மண்டலங்களில் எஸ்எம்னா இன்ஜினியர் செக்ஷனில் செக்ஷன் மேனேஜர்னு சொல்லுவாங்க. அதுக்கு எஸ்எம்னு போஸ்டிங். அந்த எஸ்எம் மேனேஜர் மூலமாக போலி கான்ட்ராக்டில் உருவாக்கி எஸ்டிமேட் போடுவாங்க. அந்த எஸ்டிமேட்டுக்குன்னா மக்கள் எதிர்க்கட்சிக்காரங்க எதுவும் பார்த்துடக்கூடாது, நம்மளை மாதிரி ஊடகங்கள் பார்த்துடக்கூடாதுன்றது இந்த கவரிங் நகர் பார்த்தீங்களா, அதே மாதிரி லைட்டாக கில்ட்டு முக்குவாங்க. பேட்ச் ஒர்க்கு, அந்த பேட்ச் ஒர்க்ஸும் அப்படி லைட்டாக டச் பண்ணிவிட்டு விட்டுடுது. அது எடுத்தபடி கேக்கு மாதிரி வரும், பேட்ச் மாதிரி அப்படியே வாரி எடுத்துடலாம். எடுத்த மாதிரி வந்தோன்னா இதுனா ஓகே வேலை முடிஞ்சிட்டு பாருன்னா எஸ்டிமேட் போட்டு. இதுக்கு தணிக்கைத்துறைக்கு தனி 5% ஒதுக்குவாங்க. ஆனால் இப்போ தணிக்கைத்துறையினுடைய செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரியான அருள் சுந்தர் தயாளன் இந்த மாதிரி ஊழலுக்கு செக்கு வச்சுட்டாரு. அதெல்லாம் ஆடிட்டிங்லாம் கம்ப்யூட்டர் மூலமாக ஆன்லைன் மூலம் ஆடிட் பண்ணிட்டுங்க, நீங்கள் போய் ஜாயின் ஷீட்டிங் பண்ணி அதை ஜாயின் ஷீட்டிங் பண்ண வேண்டாம் என்ற நிலைப்பாடு செக்கு வச்சுட்டாங்க. அவ்வளோதான். அந்த அடிப்படையில் நீ பார்க்கும்போது உள்ளாட்சி துறையில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் சொன்னீங்க. 12 நாட்களில் 4388 டெண்டர்கள் 15,000 கோடி மதிப்பீட்டில் நடைபெறுகின்றது. இந்த 15,000 கோடி மதிப்பில் பார்த்தீங்கன்னா 1000 கோடி கூட திட்டங்களுக்கு போய் சேராது. இது மக்களுக்கும் தெரியாது. காரணம் என்னவென்றால் தமிழ்நாட்டில் 67 இன்னைக்கு வரைக்கும் அதிமுக திமுக மாறி மாறி தான் ஆட்சி வருது. ஆனால் இன்னைக்கு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சென்னை மாநகராட்சியில் நடக்கிற அந்த டெண்டர் பணிகளை இல்லை யாருக்காக நடக்கின்றது, இது மக்களுக்காகவா அல்லது உங்களுக்கு அல்லாவை நிறைப்பதற்காக அல்லது தேர்தல் இனம் டிப்ஸா என்ற நிலைப்பாடை நயினார் நாகேந்திரன் மக்கள் காட்டியிருக்காரு. தொடர்ந்து பேசுவோம் நம்ம. சார் மோகன் சார், இவர் நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வச்சிருக்காரு. நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் வந்து கிட்டத்தட்ட 228 டெண்டர், 229 டெண்டர் நிலை வெளியிட்டிருக்காங்க. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கும் துறையில் 303 வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி வந்து மின் வாரியம் அதில் வந்து 84, அது பேரூராட்சி துறையில் வந்து 99, சென்னை மாநகராட்சி 124 இவ்வளோ வழங்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி மாதம் நேற்று வரை பார்த்திங்கன்னா ஊரக வளர்ச்சி வந்து 1147, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கலில் 1101, அதுக்கப்புறம் மின் வாரியத்தில் வந்து 756, அதுக்கப்புறம் பேரூராட்சி துறையில் வந்து 414, சென்னை மாநகராட்சி 370. கிட்டத்தட்ட நான் இவர் சொல்கிற கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்த செய்தியில் வந்து 4385 டெண்டர்கள். அதாவது திடீர்னு இவ்வளவு டெண்டர்ஸ் கிட்டத்தட்ட வந்து 4000 டெண்டர்கிட்ட வந்திருக்குன்னா இதுக்கு முன்னாடி நிறைய மாதம், எஸ்ஐஆர்ன்றது 2 மாதம் முன்னாடின்னு வைங்க, இதுக்கு முன்னாடியே நிறைய நாள் போன மழை காலத்தில் கூட வந்து பெரியான இந்த ஸ்டார்ம் வாட்டர் ஒர்க்கெல்லாம் பெரிய அளவில் நடைபெறவில்லை என்று குற்றச்சாட்டு இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் வந்து பெரிய மழை இல்லாதனால தப்பித்து கொண்டோம். ஆனால் அந்த ஸ்டார்ம் வாட்டர் விஷயம் இப்போ 4000 கோடி செலவு பண்ண விஷயமே இன்னும் பெரிய மர்மமாகவே இருக்குது. அந்த 4000 கோடி என்ன ஆச்சுன்னே தெரியல. ஸோ இவ்வளவு இருக்கும்போது கிட்டத்தட்ட இவ்வளவு 15,000 கோடி ரூபாய்க்கு இந்த டெண்டர் விட்டுருக்காங்கன்னா இதில் வந்து மிகப்பெரிய ஒரு சதி வலை இருக்குன்னு சொல்லப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது மிஸ்டர் ராமன் குறிப்பிட்டது வந்து தமிழ்நாட்டில் இல்லை, அவர் வடநாட்டில் நடக்கிறத பற்றி இங்கே சொல்லியிருக்காரு. சார் நான் லோக்கல் பாடி ஸ்பெஷலிஸ்ட் சார், எனக்கு எல்லாமே தெரியும் சார். நான் எனக்கு எல்லா மேட்டர் இருக்குது, எல்லா மேட்டர் என்கிட்ட இருக்குது சார். இந்த துறை சார்ந்த அமைச்சருக்கு என்ன தெரியும், இந்த துறை சார்ந்த அரசியலருக்கு என்ன தெரியும் சார், சென்னை மாநகராட்சி கமிஷனருக்கு என்ன தெரியும். நான் அவ்வளவு புள்ளியோட வச்சிருக்கிறேன். எல்லாம் அவர் என்கிட்ட கேள்வி கேட்கல, சொல்லி நிறைய இருக்குது. ஆனா சீக்கிரம் கேள்வியோ கொஸ்டினோ ஆன்சரோ ப்ராப்பரா இல்லை. அது வந்து நீங்க உண்மையிலேயே அது கரெக்டா இருந்தா யூ அப்ரோச் தி கோர்ட். நீங்க தான் 1000 எது தப்பிட்டு போயிருவீங்களா வந்து. அப்ப நீங்க கோர்ட் குறை சொல்றீங்களா? அப்படி கிடையாது சார். அதான் சார் ஊழல். நீங்க சர்க்காரி கமிஷனுக்கு அலுவலா கொடுத்தாலே இதை நீங்க விட்டு வைப்பீங்களா சொல்லுங்க வந்து. நீங்க அதெல்லாம் வந்து முடிஞ்சு போன கதை. வந்து ப்ராப்பரா நடக்காததா அந்த வரலாறு வச்சு தகராறு பண்ண வேண்டாம். நீங்க சொல்லுங்க, இவருக்கே வரலாறு எழுதுனீங்க நீங்க அவர் வந்து சார் சொல்லுவார், அதுக்கு நீங்க பதில திருப்பி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா
எல்லா இதுவும் வந்து ப்ரோக்ரஸ் தான் இருக்குது. எக்கனாமிக் க்ரோத் பார்த்தீங்கன்னா 11.19% இந்தியாவிலேயே முதல் இடத்துல இருக்குது. எப்படி வந்தது? ரெண்டாவது. இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இந்தியாவிலேயே இங்கே தான் ஃபஸ்ட்டு. அது எஸ்பெஷலி ஃபார் எலக்ட்ரிக்கல் கூட்ஸ் ஃபஸ்ட்டில் இருக்கா? இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தில் இரண்டாவது வந்துருச்சா? மூணாவது வந்து இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கா? எக்கனாமிக் க்ரோத் வந்து ஃபஸ்ட்டில் வந்திருக்கா? இல்லை எப்படி வந்து ஆட்சியினுடைய சாதனைகள் தான் ஒன் ஆஃப் தி அச்சீவ்மெண்ட். தெர் ஆர் சோ மெனி இதுவாக இருக்கும். நீங்கள் கருத்து சொல்லுகின்ற பொழுது இயர் அண்ட் தேர் இருக்கும். அதில் நான் மாற்று கருத்து இருக்க முடியாது. நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதும்போது 100% டார்கெட் வச்சு தான் நீங்கள் எழுதுறீங்க. நீங்கள் 100% டார்கெட் டச் பண்ணலாம், 98ம் பண்ணலாம் இல்லையா, 95ம் பண்ணலாம். ஆனால் நீங்கள் குறை சொல்கிறது வந்து அந்த 5% குறை சொல்ல முடியாது. நீங்கள் அப்ரிசியேட் பண்ணுறது 95% வாங்கியிருக்காங்களே, அதை நீங்கள் அப்ரிசியேட் பண்ணுங்கள். நாட்டினுடைய க்ரோத் இந்தியாவிலே எந்த நாடு எந்த அளவுக்கு டெவலப் ஆச்சு, அதுதான் அடிப்படை. நாட்டுடைய ஆட்சியாளர்கள் வந்து நாட்டை வளர்ச்சி பாதையில நோக்கி பயணிக்க ஊழல் சொன்னா நீங்க நிரூபிங்க. சும்மா பொத்தாம் போதா குட்டி சொல்லக்கூடாது. கோர்ட் இருக்கு, நீங்க இப்ப ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? அசம்பிளியில ஏன் பேசல? இந்த மாதிரி இருக்குங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை சொல்றீங்க நீங்க. அவர் வந்து ஏற்கனவே இருந்ததெல்லாம் சொன்னார். அவர் அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்காங்க. நீங்கள் மக்கள் ப்ரோக்ரஸை பார்க்குறாங்க. நான் இல்லைன்னே சொல்ல. நான் தான் சொன்னேன்ல, ரோடெல்லாம் குண்டும் குழியுமாக தான் இருக்குது மழையினுடைய சீற்றம் காரணமாக. அது இந்த 4 மாதத்துக்கு முன்னாலே பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பண்ணாததுக்கு அடிப்படை இதுதான், எஸ்ஐஆர் தான். அப்போ அரசு கடந்த ஆண்டெல்லாம் இருந்துச்சு சார். கடந்த ஆண்டெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நல்லா தான் இருந்தது. அப்போ 10 ஆண்டு கடந்த ஆண்டுல சார் நல்லா இருந்துச்சா சார்? சார் 10 ஆண்டு காலம் அவங்க ஆட்சி பண்ணாங்கல்ல ஏடிஎம்கே. அப்போ சாலையெல்லாம் போயிடுச்சு. நீங்க சொல்ற மாதிரி அவர் சர்க்காரியா கமிஷன் சொல்லும்போது பழைய வரலாறுன்ற போது அது பழைய வரலாறு. நீங்க நல்லா யோசிங்க. ஒரு பெரும் மழை போயிடுச்சுன்னா சாலையெல்லாம் போயிடும். போகுமா இல்லையா? கடந்த முறை இப்போதானே ஒரு பெரும் மழை வந்தது. சிட்டி ஃபுல்லாக தண்ணி இருந்தது, பார்க்கலையா? அப்போ அது அதோடைய தாக்கம் தான். அதுக்கு ஃபுல்ஃபில் பண்ணணும்னா இந்த எஸ்ஐஆர் தான் தடையாக இருந்தது. அரசு ஊழியர்கள் பணியாற்ற தயாராக இல்லை, டெண்டர் வந்து விடுவதற்கு தயாராக இல்லை, செய்வதற்கு வாய்ப்பு இல்லாமலே இருந்தது. அது இப்பொழுது வந்து வேகமாக பணியாற்ற வேண்டும் என்று அரசு வந்து ஆணையிட்டு இருக்குது. சீஃப் மினிஸ்டர் லெவலில் நோ, கடந்ததெல்லாம் மறந்துடுங்க, இனியாவது ஃபாஸ்ட் பிஃபோர் தி எலெக்ஷன் வந்து மக்களை வந்து சாட்டிஸ்ஃபேக்ட் பண்ணுங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு மறுபடியும் கொடுப்பாங்கன்னு அவருடைய இது புரியுதுங்களா? அப்போது யாராக இருந்தாலும் மக்களுக்காக தானே பணியாற்றுறாங்க. மக்களுக்காக தானே. டெமோக்ரஸி ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள். அந்த அடிப்படையில் தான் பணியாற்றுறாங்க. இதுக்கு வந்து சரியான உதாரணம் சொல்லணும்னா, இன்று உங்களுடையது நாளை வேறுடையது. இது சொல்லப்பட்டதா இல்லையா அந்த கருத்து? எதை கொண்டு வந்தால் இழப்பதற்கு? இன்று உங்களுடையது நாளை வேறுடையது, மற்றொரு நாள் இன்னொருடையது. இதுதான் அரசியல். இன்றைக்கி நீங்கள் 5 ஆண்டு காலம் இருக்கீங்க. அந்த 5 ஆண்டு காலத்தில் என்ன பண்ண போகிறீங்க, என்ன பண்ணீங்க, அதை வச்சு தான் மறுபடியும் வர முடியும். அப்படி தான் அவங்க வந்து கிளைம் பண்ண முடியும். நீங்கள் அச்சீவ் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை மக்கள் புறக்கணிச்சிருப்பாங்க இல்லையா? அதையும் நீங்கள் பார்க்கணும். ஆக புறக்கணிக்க விரும்பாதவர்கள் சார் ஒருவேளை புறக்கணித்து விடுவான்றோ அச்சத்தின் காரணமாக இது செஞ்சிருக்கலாம் இல்லையா? இல்லை, அப்படி அல்ல. நான் சொன்ன ரீசனு தான். இந்த எஸ்ஐஆர் தான் அடிப்படை இதுக்கு காரணம். இந்த எஸ்ஐஆர்லன்னா 4 மாதம் போதாதா? 6 மாதமே வச்சுங்க. இந்த இன்னும் 2 மாதம் இருக்குல்ல, இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பாங்களே. அதுக்கு இடைஞ்சலாக இருந்தது யார்? எஸ்ஐஆர் தானே. ஏன் அவங்க வந்து அதுக்கு முன்னாடி அவரை வாய்ப்பை கொடுத்துட்டே இருந்தா என்ன சார் நடந்தாரு? பொய்யா சொல்றாரு, விசேந்திரமா சொல்றாரு. சார் நீங்க அவர் போய் சொல்றாருன்னா அவரை கேட்டா நீங்க போய் சொல்றீங்க சார். ஏங்க எந்த தமிழ்நாட்டுல 67 பேர் இன்னை வரையும் திமுக அதி மாறி மாறி ஆச்சு சார். நீங்க 2006 பிறகு இது ஒரு சிஸ்டம் இருக்குது. தேர்தலுக்காக கை செலவுக்கான ஒரு நிலைப்பாடு. இப்போ ஒரு சின்ன அண்ணன் மறுப்பாரா? இன்னைக்கு சொல்றேன், தமிழ்நாட்டில் அத்தனை அரசு துறையிலையும் தேர்தலுக்காக எலெக்ஷன் ஃபண்டுன்னு வாங்குறாங்க. இதில் ஊராட்சி, பேராட்சி, நகராட்சி நீங்கள் பார்த்தீங்களா? நான் சொல்கிறது இங்கே போய் இந்த பாருங்கள். தமிழ்நாட்டில் வந்து மாநகராட்சியில் கமிஷனர்கள் 2 கோடி கொடுக்கணுமாங்க, ஆர்டிஎம் ரீஜனல் டைரக்டர் 1 கோடி கொடுக்கணுமாங்க, ஸ்பெஷல் கமிஷனர் 1 கோடி கொடுக்கணும். எதுக்குன்னா தேர்தல் ஃபண்டு. அப்போ இதே மாதிரி தான் டிரான்ஸ்போர்ட்டில் ஆர்டிஓ கொடுக்கணும், ரெவன்யூவில் தகவல் கொடுக்கணும். அப்போ ஒவ்வொரு துறையிலும் எலெக்ஷன் ஃபண்டு எலெக்ஷன் பண்ணும்போது இங்கேயும் அடிக்கிறீங்க, அங்கேயும் அடிக்கிறீங்க. நான் சொல்கிறேன், நான் பொய் சொல்கிறேன்னு வச்சுடுங்களேங்க சார். 5 ஆண்டு காலம் சென்னை மாநகராட்சியில் இந்த ஆட்சியில் நடந்த அத்தனை பணிகளையும் இன்றைக்கி உதாரணத்துக்கு மத்திய சென்னை ரிப்பன் மாளிகையில் பஸ் ரூட்டுக்கு எஸ்சியாக இருக்குது திருமுருகன். அதே திருமுருகன் மத்திய சென்னையில் உள்ள ரீஜனலுக்கு எஸ்சியாக உட்காந்துருக்காரு. ஒரு ஆண்டுக்கு ஒரு மாதம் வர்க்குடைய லஞ்ச பணம் 3 கோடி ரூபா. நான் ப்ரூவ் பண்ணுறேன். அவர் குழந்தை மேலே சத்தியம் பண்ணுவாரா? வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாநகராட்சி கமிஷன் எதுக்கு 5 கோடி கொடுத்து லஞ்சம் கொடுத்து வராங்க? இந்த 15,000 கோடி சார். அதாவது நீங்க சொல்லுவதெல்லாம் வந்து சோர்ஸ், இதெல்லாம் உண்மை. நம்ம எப்படி சார் நம்ப முடியும்? நான் சொல்லுறேன் சார், உண்மையா இல்லையோ பொய்யா இருக்கட்டுமே, அப்படி இருந்தாலும் நீ நான் வாங்கவில்லை, கரையப்படியாத கரத்துக்கு சொந்தக்காரன் சொல்லிட்டு உன் குலதெய்வ மேலே சத்தியம் பண்ணு, நீ உன் பிள்ளை மேலே சத்தியம் பண்ணு. இது ரெண்டும் போதுங்க. நான் இந்த ஃபீல்டை விட்டே போயிடுறேங்க. எனக்கு தெரியாதா சார்? ஒவ்வொரு இடத்துல சார்
நீங்கள் பேராட்சியை காட்டுறீங்களே, இந்த பேராட்சியில் தமிழ்நாடு முழுவதும் தண்ணீர் டேங்கில் குளோரின் லிக்விட் போடுறேன்னு சொல்லிட்டு வந்து எத்தனை உடனே ஊழல் பண்ணியிருக்காங்க தெரியுமா? சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், திடக்கழிவு மேலாண்மை, குப்பையில் 15 விதமான பிரிப்பு போடுறாங்க. அத்தனையுமே அமைச்சருடைய பினாமிகளும் துறை சார்ந்த ஊழல் அதிகாரியுடைய பினாமிகளும் செய்கிறாங்க சார். நீங்கள் உங்களுக்கோ எனக்கோ அண்ணன் மோகனுக்கோ சகசநாமமும் பட்டயமத்தம் போட்டு போகக்கூடிய இந்த ஜனநாயக தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் கைவந்த கலை சார். இது வந்து கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. இது 15,000 கோடி அல்ல, தமிழ்நாடு முழுவதும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகையில் இந்த ஆட்சியில் 25% மேல் ஒரு பைசா கூட அவங்க செலவு பண்ணல. 20% திட்டங்களை செயல்பட்டாங்க தவிர 75% தேர்தலுக்கான நிலைப்பாடு நான் சொல்லவில்லை. அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் போனால் அண்ணன் சொல்லுவார், மோகன் நிறைய சுத்தமான நாங்கள் என்ன தாமரை எப்படி மென்மையானதோ எங்கள் உள்ளம் மென்மையானது. நாங்கள் ஹவாலா வாங்கியது கிடையாது. உங்களை திவாலாக்கி பண்ண எண்ணம் எங்களுக்கு அடித்து புளி விடுவாங்க. இவங்கள்ட்ட வந்து இல்லாத ஒரு பொருள் திராவிடம். அந்த இல்லாத பொருள் திராவிடத்தை வச்சு அரசியல் பண்ணால் இவங்களுக்கு பொய் சொல்லுறதுங்களா இவங்களுக்கு கை வந்த கலை. இப்படி குற்றச்சாட்டுகள் இல்லை சார், இப்போ குற்றச்சாட்டு சொன்னார்ல, இதெல்லாம் இது அசம்பிளின்னு ஒன்று இருக்கா இல்லையா? இவங்க தானே அசம்பிளி கூடாது என்ன கூடாது சார். முன்னாடி அலைன்ஸ் யாரு? ஏடிஎம்கே தான். இது வரைக்கும் ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்களா? இது போல பேசியிருக்காங்களா? மக்கள் எதிர்பார்ப்பாங்களா இல்லையா? இவ்வளவு பேசுறிய அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? இதற்கான பதிலை நிறைய கேட்டதான் சொல்றேன் சார். என்ன காரணம் சொல்லிட்டு நான் சொல்றேன். பார்க்க மாட்டீங்களா? ரைஸ் பண்ணிருக்காங்களா? குற்றம் யார் செஞ்சாலும் தவறுதான் சார். அதுல மாற்று கருத்து இல்ல. நீங்க வந்து அது வந்து நீங்க நிரூபிங்க. நிரூபிச்சா வரேன். அதனால குற்றத்தை வந்து சும்மா பொத்தாம் போக நானும் சொன்னேன்னு சொல்லக்கூடாது. இல்லை, யார் ஆட்சிக்கு வந்தாலும் கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன், இது இந்த 3 வார்த்தைகளை தான் வந்து ஆட்சிகள் வந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இல்லை மாற்று கருத்து கிடையாது. அது எந்த கட்சியாக இல்லை, எந்த கட்சி. நான் வந்து இது மட்டும் இல்லை சொல்ல, இப்போ திமுக இருந்தாலும் சரி, ஆமாம், இது எல்லா கட்சிகளும் நடக்கக்கூடிய சம்பவங்கள். இதெல்லாம் தான் இது அவங்க செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்களாங்கிற எல்லா கட்சிகளும் செய்யக்கூடிய சம்பவம். ஆனால் திடீரென்று இது போன்ற சிந்தனைகள்லாம் திமுக வந்து திடீர்னு இப்போ இது போன்ற ஐடியாஸ்லாம் திமுக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 4388 டெண்டர் கிடையாது, இன்னும் அதிகமான டெண்டர் வரக்கூடிய சூழ்நிலை. இன்னும் 4-5 நாட்கள் இன்னும் அதிகமாக வரும், கிட்டது இன்னொரு 5000 டெண்டர் வரும் போல் இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. அது அவர் சொல்கிற மாதிரி இந்த லஞ்ச லாவண்ய போன்ற விஷயங்களில் வந்து திடீர்னு தேர்தல் காரணத்துக்காக அதன் தேர்தல் நிதி என்ற விஷயத்துக்காக தான் இதெல்லாம் சொல்லப்படுறாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதாவது காலங்கள் வந்து குறுகிய காலமாக இருக்குது. அந்த அடிப்படையில் தான் அதிக டெண்டர் விட்டு மக்களுடைய பணியை வந்து விரைவாக வேகமாக பண்ணி சார். தேர்தல் முடிஞ்சு கூட பண்ணலாமே, என்ன அவசரம் தான் கேட்குறாங்க. அப்படி இல்லை, தேர்தலுக்கு இருக்கு முன்னாடி தான் நீங்கள் பண்ணி ஆகணும். அதுக்கு ஏன்னா அந்த காரணம் வந்து ரோடு வசதி வந்து சரியான முறையில் இல்லை. இந்த 60 நாள் ரோடு போட்டுருவாங்களா? கண்டிப்பாக போட முடியும். நீங்கள் ஒருத்தர் தான் போட போகிறேன்னா ஓவரால் டெண்டர் பார்க்குங்கிற போது 4000 இது டெண்டர்ஸ் விடுவாங்க. எத்தனையோ பீப்புள் பிரான்ச்சில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஒவ்வொரு இதுலேயும் கான்ஸ்டியூஷனில் முடிச்சிருவாங்க. அதெல்லாம் பெரிய வித்தின் எ மந்த் பண்ண முடியும். புரியுதுங்களா? இது அவங்களுக்கு 2 months இருக்கு. ஆனால் அனௌன்ஸ் பண்ண பிறகு எதுவும் பண்ண முடியாது. இதுதான் அடிப்படை. அப்போ இந்த அரசு ஊழியர்லாம் 5 மாதம் இது அவர் வடநாட்டை பார்த்து சொல்றாரு. பணியாற்றதை அதை பார்த்து வந்து இங்க சொல்றாரு. ஆனா இங்க அப்படி அல்ல. இங்க வந்து மக்கள் வந்து தெளிவா இருக்காங்க. அதிகமான எஜுகேட்டடும் எஜுகேட்டட் எங்க சார் இப்போ எஸ்ஐஆருக்காக தான் வந்து இவங்களாம் பணி பெற முடியும்னு சொல்றாங்க. இப்போ வர தேர்தல் வந்துருச்சுன்னு வைங்க, தேர்தல் வந்தாலும் இதே போன்ற அரசு அதிகாரிகள் திருப்பி தேர்தலுக்கு போயிடுவாங்க, வேலை செய்ய போயிடுவாங்க. அப்ப மட்டும் நடக்க போகுதா இந்த பணி? இந்த 2 மாத காலத்திலேயே பண்ணிடணும் அப்படின்னு. அதான் சார், 2 மாதம் தேர்தல் அறிவிச்சிட்டாங்கன்னா, தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்கன்னா ஒன்றும் நடக்காது. விட்ட பிறகு பண்ணிடணும். அதை சார் டெண்டர் விட்டுச்சுன்னா இட் கேன் பி அச்சீவ், இட் கேன் பி ரெஸ்யூம். சார் எனக்கு கேளுங்க சார், நான் சொல்றேன். சொல்லுவார் அவரு. அவருக்கு இடம் தரல சார். நீங்களே பேசுனா என்ன சார் ஜனநாயகம்? நல்லதா பேசுங்க, மக்களுக்காக சொல்லுங்க. நீங்க உங்களுடைய கருத்து மக்களுக்கு சொல்றேன். மக்களுடைய நானும் அப்பா மாதிரி இருக்க கூடாது சார். நான் வந்து எல்லாரும் சம்பந்தம் இல்ல. சொல்லுங்க சார். உண்மைதான். இதுக்கு நீங்க ஒத்துக்கினா அப்ரிஷியேட். ஆமா, அப்பா மாதிரி நான் உங்களுக்கு மட்டும் சொல்லக்கூடாது. அப்பாவை நான் அந்த கான்செப்டுக்கே போல. அவர் வந்து ஸ்பீக்கர், அவர் சரிங்களா? அது அவருடைய நிலைப்பாடு. அங்க நம்ம தலையிட்டு நம்ம வீணான கெட்ட பேர் ஏற்படுது. அது அல்ல. மக்கள் பணி தான். மக்கள் பணியை வந்து வேகமாக இருக்கான்னா கடந்த 4 மாதமாக செயல்பட முடியாமல் சூழ்நிலை இருந்தது. அது ஏன் சூழ்நிலை இருந்ததுன்னு உங்களை விளக்கணும். புரியுதுங்களா? இப்போது இந்த 2 மாதத்தில் அந்த வேகத்தை வந்து அதிகப்படுத்தி நம்முடைய மக்களுடைய குறைகளை ஃபுல்ஃபில் பண்ண முடியும் என்ற நம்பிக்கை தான் வாழ்க்கையே. அந்த அடிப்படையில் சொல்கிறாங்க. அதனால உங்களுக்கு என்ன, நீ பாரு, வெயிட் பண்ணி சி. நீ வெயிட் பண்ணாமல் அங்கே கரப்ஷன் பாருங்கள், இங்கே கரப்ஷன் நடந்ததா ஏன் இமேஜின் பண்ணிக்கிற? நல்ல ஸ்டோரி எழுதுறதுக்கு ராமன் வந்து இஸ் ஃபிட் ஃபார் தட். கண்டிப்பாக.
சார் நீங்கள் அண்ணன் சொல்றதுக்கு ஒரே ஒரு சின்ன தகவல் சொல்கிறேன். மாநகராட்சி லிமிட் இருக்கு இல்லையா, மாநகராட்சி ஸ்பெஷல் லிமிட்ஸில் மத்திய அரசு ஸ்டெம் பார்க்னு ஸ்கீம் இருக்குது. இந்த ஸ்டெம் பார்க் என்ற ஸ்கீம் என்ன, குழந்தைகளுடைய அறிவுத்திறன்களை அறிவியல் ரீதியாக வளர்ப்பதற்காக அதுக்கு ஒவ்வொரு இடத்துல 1.5 கோடி 1 கோடி 2 கோடி அந்த ஏரியாவுடைய பரப்பளவை பொறுத்து நிதி கொடுக்குறாங்க. இதற்கு உதாரணத்துக்கு ஒரே ஒரு உதாரணம், கோயம்புத்தூர் மாநகராட்சியில் சரவணம்பட்டின்னு பூங்கா இருக்குது, சரவணம்பட்டி பூங்கா. அதில் இந்த குழந்தைகளுக்கு அறிவியல் பூங்கா அமைக்கிறதுக்காக 1 கோடி ரூபா மத்திய அரசு ஒதுக்கிச்சு. இதை கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய பாஜக அரசு தொடர்புத்துறை தலைவரான மேகலா தான் அவங்களுக்கு கேள்வி கேட்குறாங்க. அந்த மாநகராட்சியில் கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு என்ன பதில் கொடுக்குறாங்கன்னா, நாங்கள் 82 லட்சம் ரூபாய்க்கு வேலை செஞ்சோம்னு சொல்கிறாங்க. உண்மையிலே நீங்கள் கூட நாளைக்கு போய் பாருங்கள், அந்த 82 10 லட்சம் கூட அதில் ஒருத்து கிடையாது. ஆகவே இது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை, ஒரு சாம்பிள் தான் இதை காட்டுறேன். இப்படி தமிழ்நாடு முழுவதும் ஸ்டெம் பார்க் என்ற திட்டம் அறிவியல் ரீதியாக மக்களுக்கு அறிவியல் இது பண்ணக்கூடிய அந்த திட்டங்களிலே இவ்வளோ ஊழல் பண்ணுறாங்கன்னா, அப்போ மத்திய அரசு நிதி எவ்வளோ நடந்திருக்கும், மாநில அரசு நிதிகள் எவ்வளோ நடந்திருக்கும்னு சொல்லுங்கள். இப்போ அண்ணன் சொன்னார் டெண்டர் நாங்கள் வச்சுட்டோம், வேலை நடக்கணும். ஒரே சின்னதாரம் 2006 திமுக ஆட்சி. அப்போ டிஆர் பாலு நெடுஞ்சாலைத்துறை கப்பல் துறை பொறுத்துக்கிற அமைச்சர் இருந்தார். மதுரவாயில் டு துறைமுகத்துக்கு பறக்கும் சாலை திட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த திட்டம் எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, ஆக்சுவலாக அது ஆற்றுக்குள்ளே தான் கொண்டு போன திட்டத்தை இவங்க என்ன பண்ணாங்கன்னா, வானகரத்துலேருந்து கோயம்பேடு வரைக்கும் ரோட்டில் கொண்டு போட்டுட்டு, கோயம்பேட்டிலேருந்து அப்பாவி மக்களை வீடெல்லாம் அடித்து தூக்கி தூளை போட்டுட்டு ஆற்றுக்குள்ளே போடுறாங்க. ஏன் போனாங்க தெரியுமா, வானகரத்துலேருந்து நெற்குண்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 2 சைடில் ஆத்தங்கரை 2 சைடுமே திமுக ஆளுங்கட்சி தேவையான பில்டிங்ஸ் கட்டிடங்கள் எல்லாமே கல்வி நிறுவனங்களை உள்பட அங்கே இருக்குது. அதுக்கு பாதிப்படக்கூடாதுன்னு ரோட்டில் கொண்டு போடுறாங்க. திமுக ஆட்சி முடிஞ்சுது. 2011 அதிமுக ஆட்சி வந்தது. அந்த திட்டம் இன்னும் பெரிய கிடப்பில் கிட தெரியுமா, அந்த டெண்டர் வச்ச உடனே கான்ட்ராக்டுக்காரங்க கொடுக்க வேண்டிய இடத்துல கமிஷனை கொடுத்துருவாங்க. வேலை முடிஞ்சுதா, மத்தியிலும் நீங்கள் இருக்கிறீங்க, மாநிலம் நீங்கள் இருக்கிறீங்க, திட்டங்கள் ஓகேன்னு சொல்லுது. 2011 ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் வராங்க. அப்போ திட்டத்தை தொடங்கணும் வேண்டால் மாநில முதலமைச்சர் NOC கொடுக்கணும். மாநில முதலமைச்சர் வரவு செலவு பார்த்தா என்னையா இந்தியன் படத்தில் அவர் செந்திலுடைய காமெடிக்கு மட்டும் மனசில் வச்சுருங்க. இதுக்கு நாயா அனுமதி கூட, நீ கொள்ளை அடிக்கிறதுக்கு, நீ அடிச்சுட்டு போகிறதுக்கு, உங்கள் கண்டெய்னருக்கு சீக்கிரம் துறைமுகம் போகிறதுக்கு நான் ஒன்றும் இழிச்சவே கிடையாது. போட திட்டத்துன்னா அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டு சேத்துப்பட்டுலேருந்து ஆற்றுக்குள்ள திட்டம் சோமா கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னைக்கு வரும் திட்டம் கிடப்பில் ஏன் கிடக்குது? என்ன விஷயம்னா, இந்த தேர்தலுக்கு கோட் ஆஃப் கான்ட்ராக்ட் முன்னாடி டெண்டரை வச்சோம்னா கமிஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எடுக்கிற கான்ட்ராக்டுக்காரங்க தான் சூசைட் பண்ண எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? சூசைட் பண்ணி சார் ஆட்சி எந்த ஆட்சி வந்தாலும், இன்னைக்கு திமுக ஆட்சி திரும்ப வந்தாலும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு கிடையாது, உதயநிதி ஸ்டாலின் தான் போட போகிறாங்க. அப்போ அந்த துறையில் வரும்போது இப்போ எடுத்துக்க கான்ட்ராக்டுக்காரங்க அங்கே போய் வேலை செய்ய முடியாது. ஏன்னா அதிகாரி புதுசு, லோக்கல் பாடி புதுசு, அமைச்சர் புதுசு, அமைச்சர் செக்ரட்டரி புதுசு, அமைச்சர் இயக்குனர் புதியவர், அமைச்சர் PA புதியவர் என்றால் அங்கேயும் நில் கவனி புறப்படு என்றால் அவன் அங்கேயும் 25% இப்போ கொடுத்துருவாங்க. மீதி 75% கண்டு வச்சு கொடுவாங்க. வேலை பெருசாக நடக்கும். அதனால் அண்ணனுக்கு இதெல்லாம் தெரியாதனால அது கூட்டிகிட்டு காட்டுறேன் சார். கண்டிப்பாக சார். இப்போ ஒரு பல்வேறு குற்றச்சாட்டுகள், அதாவது 2006 விஷயங்களை எல்லாம் முன்வைக்கிறாரு. இதெல்லாம் நடக்க சொல்றாரு. ஒரு டெவலப்மெண்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா குற்றங்கள் இல்லாமல் இருக்காது, அதில் சில குறைபாடுகள் இருக்க தான் செய்யும். இவர் இந்தியா லெவலில் பார்த்தீங்க, இன்றைக்கி தமிழ்நாடு தான் முன்னோக்கி போகுது. அதை நீங்கள் பார்க்குறது இல்லையா? எதுக்கு இப்போ மற்ற நாட்டில் மற்ற ஏதோ அவர் பேசும்போது பள்ளிக்கூடம் பச்சைப்பன் திமுக ஆரம்பிச்ச பள்ளிக்கூடமா அந்த காலேஜா சொல்லுங்க? அங்கதானே உங்க குடும்பமே படிச்சது, அங்கதானே சூட்டவங்களும் அங்க படிச்சாங்க. திமுக ஆட்சியில் தான் மக்கள் மாநாட மயிலாட தேனாடு எல்லாம் ஓடிக்கிட்டு தமிழகம் வளர்ச்சி எங்க வளர்ந்து சார்? அப்ப எதுக்கு போய் நீங்களே 25 நிமிஷம் பேசி அவருங்க பேசுவாரு. அவர் கருத்து தெரிவிக்கிட்டு இருங்க. மத்தியில் ஆட்சி இருக்கிறது, மத்தியில் நாங்கள் குறை சொல்லலை. சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அதை நாங்கள் மேலோட்டமாக காட்டுவதே இல்லை. ஏனென்றால் குறைகள் இருக்கத்தான் செய்யும். ஒரு டெவலப்மெண்ட் என்பது குறைகள் இருக்கும். அந்த குறைகளை அது ஸ்டேட் லெவல்லையும் இருக்கலாம், மத்திய லெவல்லையும் இருக்கலாம். குறைகளை நீக்கப்படமே தவிர்த்து தவறான குற்றச்சாட்டு சொல்லி டெவலப்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணக்கூடாது. அதுதான் அடிப்படை, பேசிக். இப்போ நீங்கள் 1000 குறைகள் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு மீட்டிங் போடுறீங்க, பொதுக்கூட்டம் போடுறீங்க, அசம்பிளி இருக்குது, அங்கெல்லாம் ஏன் சொல்கிறது இல்லை? அப்போ நீங்கள் பணம் வாங்கிட்டீங்களா அவங்ககிட்ட? சார் இப்போதான் இல்லை, இதுதான் ஆரம்பிச்சிருக்கு. நேற்று தான் நயினா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. படிப்படியாக எல்லா அரசியல் வரையிலும் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இந்த குற்றச்சாட்டிலே முன்வைத்து ஆரம்பிப்பாங்க இல்லையா? குற்றச்சாட்டு சொல்லுவது இயல்பு, புரியுதுங்களா? எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுவார்கள், அதில் மாற்று கருத்தே இருக்க. எங்களை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு எதிர்கட்சி இருப்பாங்க, குற்றம் சாட்டுவாங்க. ஆனால் தீர்மானிப்பவர்கள் மக்கள், புரியுதுங்களா? மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. அந்த அடிப்படையில் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். தொடர்ந்து நாங்கள் தானே வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கின்றோம். நீங்கள் ஒரு சீட்டு கூட கடந்த MP செக்யூர் பண்ணாதவங்க இவ்வளோ வேகமாக பேசுறீங்க. மக்கள் உங்களை நம்பவில்லை என்று தான் சொல்லக்கூடாதா? அப்போ நேரம் ஒதுக்கப்படுங்க, பேசுறாருல, பொறுமை கிடையாது.
ஏன்னா, ஏதோ சொல்ல- ஏங்க அப்ப உண்மை மக்களுக்கு கசக்குது, உண்மை உண்மை உங்களுக்கு கசக்கின்றன. இல்ல அவர் நேரத்தை உங்களுக்கு பொய்யே ஒரு தான் நேரம் நீங்க ஒதுக்க பேசிட்டு போடுங்க. இருக்கீங்க. மக்களுக்கு தெரியும் எது உண்மை எது பொய்ன்னு. இவங்க சொன்ன குற்றச்சாட்டுகள் அத்தனையுமே பொய் தான். நீங்க நிரூபிக்க முடியுமா? ஏங்க அப்ப எதுக்கு கோர்ட்ல அப்ப சத்தியம் பண்ணுங்க, நாங்க நிரபராதி, ஹரிச்சந்திரன் பக்கத்துல இருக்க சொல்லுங்க. சத்தியம் பண்றதெல்லாம் என்னங்க நீங்க நீங்க சத்தியம் பண்ணுங்க. இல்ல, அவங்க சத்தியம் பண்ணதெல்லாம் கிடையாது. இது வந்து நிரூபிக்க வேண்டும் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. நீதிமன்றத்திலே நான் சொல்வதெல்லாம் உண்மைன்னு சத்தியப்பிரமாணம் எடுக்கிறீங்களா இல்லையா? அதே போல ஜனநாயக நாட்டில் சத்தியம் பண்ண என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க. நான் பொய் சொல்கிறேன் என்றால், ஐயா சுத்தமான கை எங்கள் ஹரிச்சந்திரனுடைய நாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, உத்தமர் காந்தியுடைய தெருவில் வசிக்கக்கூடியவங்க, நாங்கள் எதுவுமே செய்யல, வாங்குற 2 லட்சம் சம்பளத்தை வாங்கிட்டு நாங்கள் எங்கள் குடும்பம் நடத்துறோன்னு உங்களால் உங்கள் குலதெய்வம் மேல் சத்தியம் பண்ண முடியுமா? உங்களால் உங்கள் பிள்ளைகள் மேல் சத்தியம் பண்ண முடியுமா? முடியாது சார். நான் பொய் சொல்கிறேன் என்றால் 5 ஆண்டு கால ஆட்சியிலே சென்னை மாநகராட்சியில் மண்டலம் 5, மண்டலம் 8, மண்டலம் 11, மண்டலம் 12 நடந்த அனைத்து பணிகளையும் ஒரு ஆய்வு செய்யப்படுங்க. உங்களால் முடியுமா? ஆய்வு பண்ண சும்மா வெளியிருக்க கொடுக்க முடியுமா? பண்ண முடியாது சார். அதாவது உள்ளனும் கல்லனும் ஒன்று விடிய விடிய திருடலாம் என்று மதுரை பழமொழி போல் இந்த டெண்டர், இந்த கரப்ஷன், பிரதமர் மோடி சார் இந்த ஆட்சி ஒரு சிஎம்சி ஆட்சி சார். இதுக்கு மேல என்ன சார்? கைப்புணுக்கு கண்ணாடி தேவையில்லை சார். வெட்ட வெளிச்சத்தில் தினமலர் பத்திரிகையும் தினமலர் உரைகளும் இந்த விவாதத்தை கொண்டு வந்து எந்த முடியாமல் கொண்டு வர சார். ஏன்னா அந்த அளவுக்கு யாருக்கும் மெட்டீரியல் இல்லை. உரையாடல் கொண்டு வருவதோ இல்லை அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு செல்வதோ நியாயமான குற்றச்சாட்டுகள் யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம். அதில் மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கு நியாயத்தை எங்கே இருக்க வழி? கோர்ட் இருக்குது. என் நியாயத்தை சொல்வதற்கு உங்களுக்கு அசம்பிளி இருக்கா? ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லியிருக்கீங்களா? இதுவரை சொல்லியிருக்கீங்களா? இல்ல சார், ஏற்கனவே அந்த 4000 கோடி அந்த நீங்க ஸ்பெர்ம் வாட்டர் வந்து 4000 கோடி சொன்னாங்க. அது கடைசி வரைக்கும் பதிலே வரல சார். அசம்பிளில கேளுங்களேன் சார். ஒயிட் பேப்பர்ல கேட்டா கேளுங்க சார். அதான் சார் ஒயிட் பேப்பர் தான். இல்ல சார், ஒயிட் பேப்பர் கேளுங்க. இல்ல டிஆர்பி ராஜா மாதிரி வெறும் வெள்ளை பேப்பர் தான் காட்டுறாரு அவரு. அப்ப நீங்க வெள்ளை பேப்பர் காமிச்சீங்கன்னா அவர் வெள்ளை பேப்பர் எடுத்து திருப்பி காமிச்சார். இதான்னு உங்களுக்கு இப்போ அரசு வந்து அதிகாரிகள் தான் பணியாற்றுறாங்க. நீங்க குறை சொல்லுவதெல்லாம் அதிகாரிகளை நல்லா உள்நோக்கு பாருங்க. ஒன்னும் வந்து அந்த மினிஸ்டரோ அந்த எம்எல்ஏ கிடையாது, அதிகாரிகள். நீங்க விளக்கம் சொல்றேன். நீங்க எதுக்கு பணம் கொடுத்து வரீங்க? அதிகாரிகள் 5 கோடி 2 கோடி எதுக்கு வரீங்க? சர்வீஸ் வரக்கூடியவங்க ஏன் சார் பணம் கொடுத்து வரணும்? ஏன் சார் மக்களுடைய பணத்தை கொள்ளை அடிக்கணும்? நீங்க மக்கள் நிர்வாகத்தை ஒழுங்கா செய்யல. மக்கள் எங்க ஆர்குமென்ட் பண்ண போறாங்க? எங்களுடைய பணங்கள் மத்திய அரசு பணம் கெட்ட கூட பாருங்க. வேற எரி சார் கைப்பு மூட்டை அள்ளி கொண்டு போறீங்களே. இதுக்கு யாருக்கு பணம் சார்? உங்களுக்கு உண்மை சொல்ல ஏன் கசக்குது சொல்லுங்க. ராமன் இருங்க உணர்ச்சிப்படாதீங்க. இதெல்லாம் அவங்க வெளியிட்டாங்க 24ல பாராளுமன்ற தேர்தலில் வெளியிட்டாங்க. ஏன் ஒரு சீட்டு கூட உங்க மக்கள் வந்து கொடுக்கல? உங்களுக்கு எல்லாமே பொய்யான கருத்துகள், நிரூபிக்க முடியாத கருத்துகள். நிரூபிக்க முடிய மக்கள் விரும்புவானா? ஏதோ நானும் சொல்லணும்னு சொல்லி பூஸ்ட் பண்ணியா போதுமா? நிரூபிங்க. கோர்ட் இருக்கு, மனு கொடுங்க. நீங்க மக்கள் ஏமாத்துறீங்க, பொய்யான கருத்தை சொல்லி மக்களிடம் ஓட்டு வாங்க பார்க்கறீங்க. இதுதான் உண்மை. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. இந்த பணம் தேர்தலுக்கான பணம் சார். 15,000 கோடி டெண்டர் அப்ளிகேஷன் யாருடைய பணம்? மக்களின் வரி பணம், மத்திய அரசு நிதி பணம். இதை யாருக்கு பாருங்க 15,000 கோடி சார். இல்ல உங்க வீட்டு பணமா சொன்னா? மக்கள் பணம் தான். ஆமா, அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களா சொல்லுங்க. வந்து நான் அசிங்கமா சொல்லிடுவேன் அது மாதிரி பேசுறதுக்கு. நீங்க நியாயமா பேசுங்க. நீங்க மக்களை வந்து குறை சொல்றீங்க, புரியுதுங்களா? நீங்க யார் சொன்னாலும் உங்களை ஏத்துக்கலையே மக்கள்னா என்ன அர்த்தம்? நியாயம் உங்க பக்கம் இல்ல சார். இப்ப திமுக 2.0 வந்து இவ்வளவு செயல்பாடுகளோடு இருக்காது என்பது குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இவங்கெல்லாம் அதான் வைக்கிறாங்க. அதுக்கு முன்பாக இது போன்ற விஷயங்கள் ஈடுபடுறாங்கன்றாங்க. அது எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு தான் சார். எங்கே போனாலுமே வருகின்ற தேர்தலில் நீங்கள் முன்வைப்பீங்க, இவங்களும் முன்வைப்பாங்க. இங்கே அடிப்படை காரணம் என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? இப்போது முன்னெல்லாம் வந்து ஒன்று ஏடிஎம்கே அல்லது டிஎம்கே. ஆனால் இப்பொழுது களம் அப்படி அல்ல. 3வது களம் வேகமாக வளர்ந்து வருகிறது. ஓட்டை பிரிக்க போவது உங்களுடைய ஓட்டை தான். நல்லா புரிஞ்சுங்க. எம்ஜிஆர் சினிமாவிலிருந்து வந்தவர், ஓட்டை பிரிச்சாரா டிஎம்கே ஓட்டை? அதே போல இப்போ விஜய் வந்து சினிமாவிலிருந்து வந்தவர் தான். உங்க ஓட்டு மொத்தமே சினிமா தானே, வாஷ் அவுட் ஆயிடாதா? உதயநிதி ஓட்டு கூட பிரிக்கலாம்ல சார்? அந்த அளவுக்கு கிளாமர் கிடையாது. இவர் ஒரு கிளாமர் ஃபிகர். நான் அதை ஒத்துக்கிறேன். சினிமாவில் அப்ப அந்த கிளாமர் ஃபிகர் சினிமாவில் ஏற்படும் மூலமாக ஒரு கட்சி நடக்கிறது என்றால் உங்களுடைய ஒட்டுமொத்தமாக 80% உடைய ஓட்டு விசிக்காக போய்விடும். அதுதான் நீங்க பார்க்கணும். சாரி, விஜய்க்கு போய்விடும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நீங்க வேகமா பேசுங்க, விவேகமா பேசுங்கன்னு தான் சொல்றோம். கருத்துக்களை மக்களுக்கு உள்வாங்கணும், ரீச் ஆகணும். பொய்யான கருத்தை சொன்னா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க சார். 4.5 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட வந்து 5 ஆண்டு காலம் முடிய போகிற சூழ்நிலையில இந்த டெண்டர் போன்ற விஷயமெல்லாம் வந்து பார்க்காம திடீர்னு இந்த ஆண்டு முடியும் போது என்ன செயல்பட்டு சொல்றாங்க சார்? இல்ல சார், போன ஆண்டு பண்ணிருக்கலாமே, இது போன ஆண்டு பண்ணிருக்கலாமே. எப்பவுமே
எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னென்ன பண்ண முடியாதெல்லாம் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 505 வாக்குறுதிகளை வந்து பண்ணிருந்தாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அத்தனையும் பண்ண முடிஞ்சுதா? இல்லை. அதில் சில இது வந்து இப்போது உங்களுக்கு ஒரு எக்ஸாமில் 20 கொஸ்டின் கேட்குறான், ஆனால் 10 கொஸ்டின் தான் 100 மார்க் வாங்க முடியும். புரியுதுங்களா? 20 கொஸ்டின் ஆன்சர் எழுதணும்னு அவசியம் இல்லை. அதுதான் எதிர்கட்சிகள் கேட்குறாங்க. இதெல்லாம் தெரியாமல் பேசக்கூடாது. நீங்கள் ஏதாவது வந்து இப்போ பேசுகின்ற பொழுது அதை ப்ராப்பராக சொல்லுங்கள். இதெல்லாம் நடந்திருக்குன்னா நிரூபிங்க. உங்களுக்கு அசம்பிளி இருக்குது, கோர்ட் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் நிரூபிக்கிறது வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பா அதை விட்டுட்டு சும்மா பொத்தாம் போக்க சொன்னீங்கன்னா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால தான் உங்களுடைய தொடர்ந்து தோல்வியை தழுவி கொண்டு இருக்கின்றீர்கள். ராமன் சார், உங்களுக்கு இறுதி கருத்து தெரிவிங்க. இந்த 12 நாட்களில் 15,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டெண்டர் வச்சிருக்குது. இது வந்து ஒரு சாம்பிளாக காட்டிருக்கீங்க. காரணம் என்னவென்றால், இதை என்ன காரணம்னா, தேர்தல் நெருங்கின்ற நேரத்தில் இது யார் டெண்டர் எடுப்பா, எப்படி நீங்கள் பணி செய்வீங்க என்ன விளக்கம் நான் சொல்லிட்டேன். இது வந்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துலையுமே இந்த டெண்டர்களை மட்டும் இல்லை, கடந்த எல்லா நகராட்சியிலையும் மாநகராட்சியிலையும் பேராட்சியிலையும் இந்த டெண்டர் வச்சு போலி பில்லை போட்டு கலெக்ஷன் பண்ணதுக்கு, அதை வசூல் பண்ணதுக்கு 22 பேர் கொண்ட போலி பிஏக்களும் ரிட்டையர்மெண்டான கன்சல்டேஷன் அதிகாரிகளும் நியமிச்சிருக்காங்க. இதே நான் சொன்னால் அண்ணனுக்கு கோவம் வரும். ஏன்னா அண்ணன் வந்து முழுக்க பியூர்லி தரச்சான்றிதழ் கொடுக்குறாரு இந்த அரசுக்கு. இந்த அரசு ஒன்று முதலமைச்சருக்கே தெரியாமல் பல ஊழல்கள் நடந்திருக்குது. அந்த நடந்ததில் தான் இன்றைக்கி தினமலர் பத்திரிகை வெளியிட்டு அதை தினமலர் உரைகள் வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அதுக்காக என்னுடைய பதிவை நான் பதிவு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நன்றி. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்து மோகன் அவர்கள் நன்றி தெரிவித்துக்கிறோம், திரு ராமன் அவர்கள் நன்றி தெரிவித்துக்கிறோம். நேரில் மீண்டும் அடுத்த உரைகள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.